வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா, வாட்டாக்குடி இரணியன். இந்த வாட்டாக்குடி இரணியன் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இவர் ஒரு போராளி அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வாட்டாக்குடி இரணியன் அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் வாட்டாக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் ராமலிங்க தேவர் அப்புறம் தையல் அம்மாவுக்கு 1920 நவம்பர் 15 அன்று வெங்கடாசலம் அப்படின்னுடைய இயற்பெயரில் பிறக்கிறார். அவருடைய உண்மையான பெயர்னு பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலம். இவர் காலப்போக்கில் இரணியனாக பேர் மாற்றப்பட்டுச்சு. அந்த இரணியன் அப்படிங்கிற பேர் எதற்காக மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த வாட்டாக்குடி இரணியனுடைய நண்பர்கள்னு பார்த்திங்கன்னா சாம்பவனோடை அப்புறம் சிவராமன். இவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவங்க தான். இவர் ஒரு அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர். இவர் ஒரு கட்டத்தில் மலேசியாவுக்கு வேலை நிமித்தமாக அங்கே வேலைக்கு போகிறாரு. அங்கே போனால் அங்கே உள்ள மலேசியா ஜமீன்தார்கள் அவருடைய தோட்டங்களில் தமிழர்கள் அடிமைகளாக வேலை வாங்கப்பட்டிருக்காங்க. இதை கண்டு இரணியன் அவர்கள் வெகுண்டு எழுதுகிறார். அப்போது தான் அங்கே உள்ள பொது உடைமை அப்படிங்கிற அமைப்பில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அங்கே உள்ள மடாதிபதிகளை எதிர்க்கிறாரு. அங்கே உள்ள அந்த பொது உடைமை கட்சியில் கூட்டத்தில் மறைமுகமாகவும் கலந்துக்கிறாரு. அப்போது ஒரு டயத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்புறம் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மலேசியாவுக்கு போகிறாங்க. அப்படிங்கிற நேதாஜி அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறோம் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்கிறாரு. இப்படி நேதாஜியோடைய அந்த பேச்சை கேட்ட வாட்டாக்குடி இரணியனுக்கு நேதாஜி அவர்களை ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அப்புறம் நேதாஜி அவர்கள் இந்தியாவில் ஒரு இராணுவ அமைப்பை உருவாக்குறாரு. அந்த இராணுவ அமைப்பில் அவரும் ஒரு போராளியாக அதில் சேர்ந்துக்கிறாரு. அங்கே நேதாஜிக்கிட்ட நிறைய போர் பயிற்சியெல்லாம் இரணியன் அவர்கள் கற்றுக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் மீண்டும் சிங்கப்பூருக்கு செல்கிறாரு. அங்கே உள்ள தொழிற்சங்கத்தின் தலைவராகவும் அவர் செயல்படுறார். அங்கே பணி செய்யும்போது தொழிற்சங்க பணியாளர்களுடைய தோழர்களின் பழக்க வழக்கமும் இரணியனுடைய பொது உடைமை ஈர்க்கப்பட்டு அங்கே அவரும் ஒரு தலைவராக உருவாகிறார். அப்போது மலேசியாவுக்கு மீண்டும் போகிறாரு. அங்கே மலேசியா இளைஞர்களுக்கு கொரில்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு மீண்டும் வராரு. அப்போது தஞ்சையில் பண்ணையார்கள் அப்புறம் மடாதிபதிகள் அவர்கள்ட்ட கஷ்டப்படக்கூடிய மக்கள் விவசாய மக்கள் அவங்கக்கிட்ட அடிமையாக இருக்கிறத பார்க்குறாரு. அப்போது இதை பார்த்த இரணியன் அவர்களுக்கு அந்த மக்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களுக்காக நம்ம போராடி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற்றுத்தரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போது தன்னுடைய சுயசாதி மக்களாலேயே இந்த வாட்டாக்குடி இரணியன் எதிர்க்கப்படுகிறார். இதை எதிர்க்கும் போது அந்த பண்ணையார்கள் இரணியன் அவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க.
அப்போ தான் வந்துட்டு 1950 வந்துட்டு போலீஸ்காரரால் வந்துட்டு இறைனி வந்துட்டு சுட்டுக் கொல்லப்படுறார். அப்போ வந்துட்டு பட்டமாணிக்கம், அதாவது சம்பந்தமூர்த்தி என்பவர் வந்துட்டு 5/5/1950 அப்போ வந்துட்டு அவரால் வந்துட்டு காட்டிக் கொள்ளப்படுகிறார். போலீஸுக்கு காட்டி கொடுத்து அவரை வந்துட்டு சுட்டு வீழ்த்தப்படுகிறார். இவர் இறக்கும்போது பார்த்திங்கன்னா வயது அவருக்கு வெறும் 30 வயது தான். அதுக்குள்ளே அவருக்கு வந்துட்டு இருந்த போராட்ட குணம், மக்களுக்கு ஆண்டி போராடிய குணம், தான் சாதியையும் எதிர்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடிய ஒரு போராளி தான் வாட்டாக்குடி இரணியன். இரணியனோடு சேர்ந்து செயல்பட்ட சாம்பவனுடைய சிவராமனும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறாங்க. இது மாதிரி போராட்ட வீரர்கள் வந்துட்டு நம்ம நிறையா பேரை வந்துட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம்.